சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். சீதா சொன்ன மாதிரியே கிருஷ்ய கவுன்சிலிங் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன இடத்துல ரோகிணியும் வந்திருப்பாங்க. அப்போ வந்து நினைக்கிறாங்க, எப்படியும் கிருஷ் வந்து நம்மள பத்தி உண்மை சொல்லிடுவான் அப்படி. நம்ம இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணுமே, இல்லைன்னா கிருஷ் வந்து நம்மள பத்தின விஷயம் எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். அப்புறம் முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், என் கதை காலி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினச்சிக்கிறாங்க. ஏதாவது பண்ணியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஜூஸ் தர்றப்போ கிருஷுக்கும் கொடுக்குறாங்க. என்ன ரோகிணி திடீர்னு எல்லாருக்கும் ஜூஸ் தரீங்க? இல்லைங்க, எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து கொடுக்குறாங்க. அடுத்து கிருஷிக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் கிருஷிக்கு மட்டுக்கும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. தன் மகனுக்கு தான் தாயே மயக்க ஜூஸை கொடுத்து மயக்கமடைய வச்சிடறாங்க. ஆனால் இதுக்கான பின்விளைவு வரும்னு அவங்க எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இவன் மயக்கம் அடைஞ்சிட்டான், ரொம்ப நேரம் ஆகும் எழுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கிருஷ் எந்திரிச்சு உண்மையை சொல்வானா மாட்டானான்னு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.